Let the world hear his word. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 40 முதல் வசனம். போதகர் ஒருவரும் அவருடைய சபையை சேர்ந்த விசுவாசி ஒருவரும் ஒரு சபையிலே பிரசங்கிக்க பிரயாணம் செய்தனர். பிரசங்கித்த பின்பு மாலை நேரம் அவர்கள் இருவரும் ஒரு கடைக்கு சென்றனர். போதகருடன் சென்றவர் அந்த கடையில் இருந்த ஒரு பொம்மையை கண்டு அது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று எண்ணி அதை தன் மகளுக்காக வாங்கி சென்றார். வீட்டுக்கு போய் மிகுந்த சந்தோஷத்தோடு அதை தன் மகளுக்கு கொடுத்தார். மறுநாள் காலை அந்த குழந்தையின் தாய் அந்த பொம்மையை பார்த்தபோது அது மீண்டும் சரி செய்ய முடியாதபடி பல துண்டுகளாக உடைந்து கிடந்தது. அந்த தாய் தன் குழந்தையிடம், இந்த பொம்மையை நீ ஏன் இவ்வாறு சுக்குநூறாக உடைத்து போட்டாய் என்று கேட்டாள். அதற்கு அந்த குழந்தை, உடைத்தாலும் என்ன, என் அப்பா அதை மீண்டும் மாட்டி கொடுத்து விடுவார் என்றாள். ஆனால் அந்த குழந்தையின் தாயோ, இது சரி செய்யப்பட முடியாதபடி உடைந்து போனது, அப்பாவால் கூட அதை மாற்றித்தர முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை என்றாள். ஆனால் அந்த குழந்தையோ, அப்பா வந்து பொம்மையை மீண்டும் சரி செய்து கொடுத்து விடுவார் என்று நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டே இருந்தாள். தகப்பன் வீட்டுக்கு வந்தவுடன் தாய் நடந்ததை கூறினாள். தன் மகள் தன் மீது மிகுந்த நம்பிக்கையோடு இருப்பதை பார்த்த தகப்பன் போதகருக்கு போன் செய்தார். நடந்ததையெல்லாம் கூறினார். எனவே நான் நாளை அந்த கடைக்கு மீண்டும் சென்று ஒரு பொம்மையை என் மகளுக்கு வாங்கி வர வேண்டியுள்ளது. ஏனெனில் என் மகள் என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறாள் என்றார். பிரியமானவர்களே, இதை போலவே நம் பரம தகப்பனும் நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரிடம் ஒன்றை கேட்கும் போது நம்மை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். பொல்லாதவர்களாகிய மனிதர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தர அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் என்று வேதம் கூறுகிறது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களும் தேவன் தங்களை அக்கினி ஜுவாலையிலிருந்து தப்புவிக்க வல்லவர் என்று நேபுகாத் நேச்சாரிடம் கூறினார்கள். எனவே நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை அவர்கள் வணங்கவில்லை. நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று பகிரங்கமாக அனைவரிடமும் அறிக்கை செய்தார்கள். இவர்களுடைய விசுவாச அறிக்கையை பார்த்த தேவன், என் மீது நம்பிக்கையாய் இருக்கும் என் பிள்ளைகளை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி அவர்களோடு அக்கினி ஜுவாலையிலே உலாவினார். அக்கினி அவர்களை சேதப்படுத்தாதபடி அவர்களை பாதுகாத்தார். அவர்கள் முடி கூட கருகவில்லை, அக்கினியின் மனம் கூட அவர்கள் மேல் வீசவில்லை. பிரியமானவர்களே, தேவன் மீது நாம் நம்பிக்கையாய் இருந்தால் அவர் நம்மை எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி பாதுகாப்பார். ஒருவேளை சில காரியங்களை குறித்து உங்கள் நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிருக்கலாம். ஆனால் தேவன் அதை சரி செய்வார். ஆம், அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். God bless you. Have a good day.